ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து VOLVO V40 மாடல். இந்த வண்டியில் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த VOLVOவில் வந்து இந்த இன்ஜின் தான் வருது. இது 4 சிலிண்டர் இன்ஜினு. இது வந்து டீசல் வண்டி. இந்த வண்டிக்கு தான் நம்ம இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணணும். இந்த VOLVOவுக்கு வந்து ட்ரைனேட் இங்கே தான் வருது. இது வந்து 17 சைஸ் போல்டு வரும். அந்த போல்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த வண்டியில் சுத்தமாக இன்ஜின் ஆயில் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக கருப்பாயிட்ருக்கு, கார்பன் படிஞ்சிட்ருக்கு. இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணிட்டோம். இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகட்டும். இந்த VOLVOவில் வந்து ஆயில் ஃபில்டர் லொக்கேஷன் இங்கே தான் வருது. இந்த புல்லர் போட்டு தான் லூஸ் பண்ணணும் ஆயில் ஃபில்டரை. நம்ம ஆயில் ஃபில்டர் லூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த வண்டிக்கு வந்து நம்ம புது ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் வாங்கிட்டோம். நம்ம ஓய் தான் வாங்கியிருக்கோம். இதுதான் இந்த வண்டி ஆயில் ஃபில்ட்ரு. நம்ம ஆயில் ஃபில்டர் கேப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், வாஷ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இதுக்கப்புறமா புது ஆயில் ஃபில்டர் மாட்டணும். எப்போவுமே புது ஆயில் ஃபில்டர் மாட்டும் போது இந்த ஓரிக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு மாட்டினா தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஆயில் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆயில் ஃபில்டர் உட்கார இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் மாட்டணும். இந்த வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. T25 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃபில்டர் வெளியே எடுக்கணும். நம்ம எல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் எடுக்கணும். ஏர் ஃபில்டர் சுத்தமாக போயிட்டுருக்கு. இது 5 ஏர் ஃபில்ட்ரு, இது புது ஏர் ஃபில்ட்ரு. 5 ஏர் ஃபில்டருக்கும் புது ஏர் ஃபில்டருக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வண்டியில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும், புது ஏர் ஃபில்டரை. ஏர் ஃபில்ட்ரு உட்கார இடம்லாம் டஸ்ட்டாக இருந்தது, நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஏர் ஃபில்ட்ரு மாட்டணும். நம்ம புது ஏர் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் மாட்டணும். நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா 6 ஸ்க்ரூ வரும். T25 அந்த 6 ஸ்க்ரூ டைட் பண்ணிடணும். நம்ம ஏர் ஃபில்டர் ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் ட்ரைனெட் போடணும். இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆயில் ட்ரைனெட் வந்து டைட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இதுக்கப்புறமா நம்ம இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து 5.5 லிட்டர் வருது இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி. நம்ம 5W30 தான் ஊற்றிருக்கோம். இப்படி தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கூலண்ட் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.